பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டதாவது: பஞ்சாபில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் மற்றும் தர்பாங்கா பல்கலைக்கழகங்களிடையே நடைபெற்ற கபடி போட்டியின் போது முறைகேடு குறித்து புகார் அளித்த தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதும் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டுள்ளதும் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. பஞ்சாபில் நடைபெற்று வரும் இந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான கபடி போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சார்பில் அணியும் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சார்பிலான அணியும் பங்கேற்று இருந்த நிலையில் இன்று பஞ்சாபில் நடைபெற்று வரும் இந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் அன்னை தெரசா பல்கலைக்கழக அணியைச் சேர்ந்த வீராங்கனைகளும் தர்பாங்கா பல்கலைக்கழக வீராங்கனைகளுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போட்டியில் எதிரணியினருக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்ட முறைகேடு குறித்து புகார் அளித்த தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோடு பயிற்சியாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு தமிழக வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு அவர்களை பாதுகாப்பாக தமிழ்நாடு அழைத்து வருவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் இத்தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசுக்கு தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தம் கொடுத்து நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வர சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.